கங்கா, அப்பா நான் மார்க்கெட் போறேம்மா. உனக்கு ஏதாவது வாங்கணுமா? ஒண்ணு வேண்டாம்ப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயா கேட்டாருன்னா இன்னைக்கு அமாவாசை, அதனால பூஜை சாமான் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லணும். பரவாயில்லையே, அமாவாசைய நீ நல்லா ஞாபகம் வச்சிருக்க. அத மறந்துட்டு நான் எப்படி இருக்க முடியும்? அமாவாசைக்காக நான் ஒவ்வொரு மாசமும் காத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏமா, அமாவாசை அன்னைக்கு ஏதாவது விரதம் இருக்கியா? ஆமாப்பா, ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும்னு நாகம்மாவுக்கு நான் விரதம் இருக்கேன். ஏமா கங்கா, வருஷக்கணக்கா நாகம்மாவுக்கு பூஜை பண்ணவும் நீ விரதம் இருக்கணுமாப்பா? நீ நினைச்சிட்டாலே போதுமே, ஐயாவோட குடும்பம் சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம இருக்கும். சரிம்மா, நான் போய் வேண்டியது. சரிப்பா. அப்பா, போன மாசம் மாதிரி காஞ்சி போன காயா வாங்கிட்டு வராம நல்ல காயா பார்த்து வாங்கிட்டு வாங்க. போன தடவை சரியா கவனிக்காததுனால தப்பு நடந்து போச்சுமா. இந்த தடவை அந்த தப்பு நடக்காதம்மா. சரிப்பா. வரமா. நடக்கும், தப்பு நடக்கும். இனி தப்பு தப்பாதான் நடக்கும். இன்னைக்கு ராத்திரி அது எல்லாருக்கும் புரியும். லேண்ட்லைன்ல வராங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை பெங்களூர்ல இருந்து குமார் எதுவும் பண்றானா? போன் அடிக்குது, யோசிச்சுட்டு இருக்க. எடுத்து பேசுமா. இது குமாரா மட்டும் இருக்கக்கூடாது. ஹலோ, நான் குமார் பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, சரியா கேக்கலங்க. ஹலோ, நான் கங்கா பேசுறேன். சொல்லுங்க. என்னம்மா, எப்படி இருக்க? யாருமா போன்ல? நல்லா இருக்கேன். பெங்களூர்ல இருந்து குமார் அங்கிள். என்னவா அவனுக்கு? ஒன்னும் சொல்லல. அவன் என்கிட்ட சொன்னபடி புறப்பட்டு வரதா இருந்தா அவன்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன்னு சொல்லு. சரி. என்னம்மா, உங்க மாமனார் நான் எங்க ப்ரோக்ராம மாத்திடணும்னு நினைச்சு டென்ஷன் ஆகுறாரா? என்ன சொல்றான்? ஹலோ கங்கா, நான் அங்க வரது கன்ஃபார்ம்மா. ஆனா டைம்ல தான் கொஞ்சம் மாற்றம். அத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவங்கிட்ட நானே சொல்லிடுறேன், போனை கொடுமா. அவன் வர்றான்ல? வராரா? ஆனா வந்து வர்றேன்னு சொல்லிட்டான்ல, கூட நான் பேசிக்கிறேன். ஏப்பா. ஹலோ ராஜசேகர், உங்ககிட்ட எல்லாம் எப்படி பேசி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியாதா? அதை விட எத்தனை மணிக்கு வர்ற அதை சொல்லு. உனக்கு எல்லாத்துலயுமே அவசரம் தான். டைம் சொல்ல முடியல பார்ட்னர், ஆனா நைட்டுக்குள்ள எப்படியாவது வந்துடுறேன். என்னது, நைட்டு தான் வருவியா? ஆமா பார்ட்னர்.
நைட்டா வரப்போறேன். ரொம்ப வசதியா போச்சு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன். நீ என்னடா நான் நைட்டு தான் வருவேன்னு சொல்ற? சரி, உனக்கு அங்க என்ன நிலைமையோ நைட்டாவது கண்டிப்பா வந்துருப்பா. கண்டிப்பா வந்துருவேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி அதை நான் பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். நான் எதப்பா எடுத்து வைக்க சொன்னேன்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையே. புரியலையா? என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்டியா? சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லு. நீ என்ன சொல்லணும் உனக்கு தெரியலையா? என்ன சொல்றேன்னு தெரியாம தான் கேக்குறேன். சொன்னதே நீதானே. இப்ப யாரோ பேசுன மாதிரி பேசுற. ஏய், ரொம்ப குழப்பாம விஷயத்தை சொல்லுப்பா. அதான்ப்பா அந்த ஹலோ 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 லைன் கட் ஆகி போச்சே. ஹலோ நான் எடுத்துட்டு வர சொன்னதா சொல்றான். எதை எடுத்துட்டு வரேன்னு சொல்ல வந்தா? The person you are calling is... Please call again later. The person you are calling is currently busy. என்ன நம்பர் பிஸியா இருக்கு? The person you are calling is currently busy. Please call again later. Calling is currently busy. Please call again later. The person you are calling is currently busy. ச்சே, பேட்டரி லோ. ஐயோ, அப்பா, மணி என்னாச்சு? சாப்பிட்டு மாத்திரை போட வேண்டிய நீங்க என்ன டிஃபன் சாப்பிடாம இருந்தா எப்படி? குமார்கிட்ட பேசும்போது லைன் கட் ஆகி போச்சுமா. என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் சாவகாசமா கேட்டுக்கலாம்ப்பா. வர வர நீங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுறதும் இல்ல, சரியாம சாப்பிடுறது இல்ல. இப்படி ஏனோ தானோ இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வாங்க வந்து சாப்பிடுங்க. வாங்கப்பா, மா, வாங்கப்பா. கங்கா, ஐயோ, அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். என்னப்பா பாக்குறீங்க? போன் வயர எலி கடிச்சிருக்கும் போல இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. ஆ, அது இல்ல, அருந்ததுக்கு காரணம் தெரியணும்ல, அதான் சொன்னேன். தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்ன மாதிரி இது எலி வேலை தான். எலிய பொறி வச்சு பிடிச்சிடலாம். நீ போய் டிஃபன் எடுத்து வை, நான் சாப்பிட வர்றேன். சரிங்கப்பா, வாங்க.
என்ன சொல்றேன்னு தெரியாம தான் கேட்கிறேன். கண்டிப்பா இதை கங்கா தான் பண்ணியிருக்கணும். எதுக்காக இப்படி பண்ணியிருப்பா? ஐயோ, நம்ம வீட்டு புத்த தேடி வர பெரியவர் உங்களை கொலை பண்ற அளவுக்கு போனதும் அவர் என் கண்ணுல படமாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீ போய் படுமா கங்கா. வாங்கப்பா, உட்காருங்க. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? வீட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா என்ன சாப்பிட வைக்கிறதுக்கு நீ மட்டும்தானே இருக்க. அதை நினைச்சு பார்த்தேன். என் கையால உங்களுக்கு பரிமாறுறதுல எனக்கு தான்ப்பா ரொம்ப சந்தோஷம். நீங்க சாப்பிடுங்க. என்னம்மா இது? ஒண்ணுல பார்த்து தவறிடுச்சு. அப்பா, சாப்பிடும்போது போன் பேசக்கூடாதுப்பா. முதல்ல சாப்பிடுங்க. கொடுங்க. இல்லம்மா, மேனேஜர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா, இன்சூரன்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர்லாம் கணேஷுக்கு அனுப்பிச்சிட்டியா? என்னது, இன்னும் அனுப்பலையா? ஏப்பா, ஆக்சிடென்ட்னால டிராஃபிக் ஜாமா? யாரு அவனா? அந்த கிழட்டு பையல அடிபட்டுட்டா. நல்லா பாத்தியா? அவன் நம்ம வீட்டு புத்த தேடி வருவானே, அந்த கிழட்டு பையன் தானே? அட, அவன் என்னையே கொலை பண்ண வந்தவையா. அவனுக்கெல்லாம் இறக்கப்படாத. அவன் போய் தொலையட்டும், நீ போய் சீக்கிரம் வேலையை முடி. நீ கொஞ்சம் சட்னி வைமா. வைக்கிறேன்ப்பா. யாருக்காவது ஆக்சிடென்டாப்பா? ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கு புத்த தேடி வருவானே பைத்தியக்காரன், அவன் கார்ல அடிபட்டு செத்துட்டான். என்னம்மா இது இப்படி கொட்டிட்ட? சாரிப்பா, சாரி. அம்மா, அவெல்லாம் போய் சேர வேண்டியவன் தான். நீ ஏன் அவனுக்காக பதற? என் கையால அவருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், அதான் கஷ்டமா இருக்கு. பிச்சைக்காரன்னா சோறு தான் போட முடியும், அவனுக்காக கவலைப்பட முடியுமா? அவனை பத்தி நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? ஒரு விஷயம் பாரு, அந்த பைத்தியக்கார பையன் சம்பந்தப்பட்ட எதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு போட்டோவை உன் கையால எரிச்ச. உன் கைராசி இப்போ அவனே இல்லாம போயிட்டான். என்ன தொந்தரவு பண்ணதுக்கு இப்போ அனாதை பணமா போரூர் ஏரிக்கரை ரோட்ல செத்து கிடக்குறானா. சரிம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. சரிப்பா.
ஹாய் திவாகர், அந்த அம்மா பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார், போட்டோல இருந்த அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 ரூட்ல ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சார், நீங்க கொடுத்த போட்டோவை பேஸ்டா வச்சு ஓட்டர் ஐடி லிஸ்ட், ஆதார் கார்டு லிஸ்ட், ரேஷன் கார்டு லிஸ்ட் இதுல ஏதாவது ஒண்ணுல மேட்ச் ஆகுதான்னு பார்த்தேன் சார். அன்பார்ச்சுனேட்லி எதுலயுமே மேட்ச் ஆகல சார். அடுத்ததா சோஷியல் நெட்வொர்க்கான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு இதெல்லாம் பேஸ்டா வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அது மட்டும் இல்லாம அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிவோஷனலா இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட்ஸ் இருக்கிற ஆசிரமம், யோகா சென்டர் இந்த மாதிரி இடங்களுக்கு போட்டோஸை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணுன்ற இம்பாக்டோட ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். எப்ப வேணாலும் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் வரலாம். நீங்க நம்பிக்கையோட இருங்க சார். டெய்லி நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்பாடுபட்டாவது எங்க அப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன். நீங்க தான் அதுக்கு உதவி பண்ணணும் திவாகர். சார், இந்த விஷயத்துல நீங்க என்னதான் நம்பியிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். கவலையப்படாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த அம்மாவை கண்டுபிடிச்சு உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் சார். நீங்க நம்பிக்கையோட இருங்க சார், ப்ளீஸ். தேங்க்யூ திவாகர். நாட் அட் ஆல். என்னம்மா? இங்க ஆக்சிடென்ட் ஆனவங்கள எங்க தூக்கிட்டு போயிருக்காங்க? அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? அது ஸ்பாட் அவுட்டுமா?